ஆல்ரெடி பண்ணியாச்சா? இல்ல பண்ணல. ஓகேவா? இப்ப இதனுடைய லே அவுட் மட்டும் பாருங்களேன். இதனுடைய லே அவுட் என்னன்னா, இந்த சைடு கண்டென்ட் இருக்கு, இந்த சைடு ஒரு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? இந்த சைடு கண்டென்ட், இந்த சைடு இமேஜ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ரெண்டு என்னது செக்ஷனுக்குள்ளார ரெண்டு டிவிஷனா பிரிய போகுது. ஓகே, செக்ஷனுக்குள்ளார ரெண்டு டிவிஷனா பிரியும். இப்போ நான் இதை ஒரு புரியுற மாதிரி நான் சொல்றேன். புரியாது. ஒரு செக்ஷனுக்குள்ளார என்ன செய்யறாங்க அப்படின்னா ரெண்டு செக்ஷன் கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? சரி, இந்த டிசைனை அச்சீவ் பண்றதுக்கு என்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம்? அஷுமா அண்ணா சொல்லுங்க. இந்த விஷயத்தை அச்சீவ் பண்றதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து செக்ஷனுக்குள்ள வந்துட்டு ரெண்டு டிவ் கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம்னா. ஓடு. ரைட், ரெண்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அப்புறம் அது ஒரு டிவ் கிளாஸ்க்குள்ள வந்துட்டு அந்த கண்டென்ட் இன்னொரு டிவ் கிளாஸ்ல வந்து அந்த இமேஜ் மட்டும் வைக்கிற மாதிரி. ஒரு டிவ்ல கண்டென்ட், இன்னொரு இதுல இமேஜ். இப்போ ஒரே ரோல வருது. இப்ப ஒரு செக்ஷனுக்குள்ளார ரெண்டு டிவ் கிரியேட் பண்ணா, டிவ் பிளாக் லெவல் எலிமெண்டா இன்லைன் எலிமெண்டா? கிருஷ்ணா அரே கிருஷ்ணா பாய், பிளாக் லெவல் எலிமெண்ட்னா? பிளாக் லெவல் எலிமெண்ட்னா இப்படிதான் பக்கத்துல இருக்குமா? நம்ம குடுக்குற சைஸ்க்கு இருக்கும். எனக்கு கொலகாரன் ஆகாத, கரெக்டா சொல்லு. பிளாக் லெவல் எலிமெண்ட்னா இப்படிதான் பக்கத்துல இருக்குமா? ஃபுல்லா எடுத்துக்கணும் ஸ்பேஸ். இப்ப பக்கத்துல வரணும்னு சொல்லி இருக்கனே. டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் பிளாக் கொடுக்கலாம். டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸா கிட்ட இருந்து ஆயில இருந்து வார்த்தையை புடுங்கும் பொழுதுப்பா. ஓகே, இது செக்ஷன், இந்த ரெட் கலர் செக்ஷன். ஓகேங்களா? இது டிவ், இதுவும் டிவ். டிவ் அப்படின்னா நமக்கு தெரியும் ஃபுல்லா ஒரே ரோவா வரப்போகுது. இப்ப இந்த டிவிஷன் வந்து இப்படி வரணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளக்ஸ் கான்செப்ட் யூஸ் பண்ணிட்டு அப்பயுமே இது ஈக்குவல் ரேஷியோவா எடுத்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? வேற யார்கிட்ட கேட்போம்? ஸ்ரீதர், ஹலோ. தெரியல, கால் பண்ண, நான் கிளாஸ்ல. ஹலோ மக்களே, உங்களதான். ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோவா எடுத்துக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃப்ளெக்ஸ் 1 ன்னு கொடுக்கணும். எதுக்கு ஃப்ளெக்ஸ் 1 ன்னு கொடுக்கணும்? அதுல எத்தனை டிவ் கிளாஸ் இருக்கோ அது அந்த இது ஃபுல்லா ஈக்குவலா அதுவே வந்துட்டு எடுத்துக்கணும் ஸ்பேஸ் எல்லாத்துக்குமே. எதுக்கு கொடுக்கணும்னு கேக்குறேன். எந்த எலிமெண்ட் கொடுக்கணும்னு கேக்குறேன். அந்த ரெண்டு டிவுக்கும் பேரண்ட் ஏதோ அது கொடுத்தா கரெக்ட்டா இருக்கும். கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு. ஓகே, இப்போ இத அப்படியே பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்துருங்க. இப்போ இந்த செக்ஷனை பார்க்கும்போதே உங்களுக்கு ஐடியா வருது அப்படின்னா ஓரளவு நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்றது தான் அர்த்தம். ஓகேங்களா? இதை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கண்டென்ட், இங்க ஒரு இமேஜ் இருந்துச்சா, அப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க. அதே தான் இங்கேயும் ஒரு கண்டென்ட், இது ஒரு கண்டென்ட் ஒரு இமேஜ். இந்த பேஜே போயிடுமே. ஓகேங்களா? ஒரு கண்டென்ட் ஒரு இது. ஓகே, அப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க. ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் ரேஷியோ கொடுக்க போறாங்க. ஸோ இதை நீங்க லே அவுட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்ப செக்ஷன் பேரு சோமசுந்தரம் அபோட். ஓகே, அபோட்னு வச்சாச்சு. நீங்க சொன்ன மாதிரி லெஃப்ட் ரைட், அபோட்ல லெஃப்ட் ரைட்னு ரெண்டா பிரிச்சாச்சு. ஓகேவா? ஸோ நம்ம இங்க போயிட்டு அபோட்டுக்கு பேக்ரவுண்டு பிளாக் கொடுக்குறேன். ஓகே, பிளாக் ஹைட்டு ஒரு 400 பிக்சல், கொஞ்சம் வேணா 500 பிக்சல் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கூடவே ஓவர் ஃப்ளோ ஹீடன் கொடுத்துருக்கேன். எப்படியும் நான் பிளாக் லெவல் எலிமெண்ட். இப்போ இது வந்தாச்சு ஒரு பெரிய செக்ஷன். ஓகேங்களா? இதுதான் பெரிய செக்ஷன். இப்போ ரெண்டு செக்ஷன். ஓகேவா?
ஸோ இப்போ நான் லெஃப்ட் ரைட்டுன்னு வச்சிருக்கேன். நான் இதுல ஏ பாக்ஸ் அப்படின்னு ஒன்று காமனா எழுதிக்கிறேன். எதுக்காக ரெண்டு கிளாஸ் அப்படின்னா, அகைன் எனக்கு காமனா ஒரு விஷயம் எழுதுவேன், தனித்தனியா எழுதுவேன். காமனா எழுதுறதையும் தனித்தனியா எழுதுறதையும் எடுத்து போட்டு ஏ பாக்ஸ் போட்டேன். இப்படி நான் போட்டுட்டு லெஃப்ட் ரைட்டு அப்படின்னு. ஓகேவா? ஸோ சும்மா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பேக்ரவுண்டு எல்லோ கிரீன். ரெட்டு அப்படின்னு ஒண்ணுமே வரல. ஏன் வரலன்னா ஸ்பேஸ் அது என்ன ஏது எடுத்துக்கணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி. கரெக்ட். அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா பிளஸ் ஒண்ணு ஆளுக்கு சச்சமா பிரிச்சுக்கோங்க அடிச்சுக்கீங்க அப்படின்னு சொல்றேன். அப்பயும் வரலையே. Do you know why? ஹைட் ஒரு பரவாயில்ல, கான்செப்ட் புரியுது. ஓகே, ஃப்ளக்ஸ்ன்றது வித்துக்காக, ஹைட்ன்றது பேக்ரவுண்ட் கொடுத்தா மட்டும் போதாது. டிவ பொறுத்த மட்டும் ஹைட் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பா வேணும். என்னடா இது இப்படி வந்துருச்சு? ஓகே, இப்ப ரெண்டு எலமெண்ட் வந்தாச்சு. இப்ப பேரண்ட் எலமெண்ட் கிட்ட போயிட்டு வந்ததெல்லாம் சரிதான், கொஞ்சம் ஒரே லைன்ல நிக்க சொல்லு அப்படின்னு சொல்றோம். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நமக்கு இந்த இது வந்தாச்சு. ஓகேவா? நமக்கு இந்த எலமெண்ட் வந்தாச்சு. ஸோ இது ரெண்டுத்துக்குமே எனக்கு ஒரே பேக்ரவுண்ட் கலர் இருந்தா போதும் அப்படின்னா இப்போதைக்கு இப்படி இருக்கட்டும், கடைசியில நம்ம மாத்திக்கலாம். ஸோ பாக்ஸுக்கு வந்து 350 அப்படின்னு கொடுக்கும். ஓகே, இப்ப இவ்வளவு தூரம் வந்தாச்சு. சரி, வந்தாச்சா? இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஒண்ணு ஹெட்டிங். ஓகே ஓகே, முதல்ல இந்த இமேஜை எடுத்துட்டு வரணும். இந்த அக்கா உட்காந்துட்டு இருக்காங்களா, இந்த அக்கா இவங்க ரெண்டு பேரையும் தர நீர் இப்படி போட்டு ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் கொடுத்து ட்ரைனிங்ல இதுதான் அபவுட்ல 1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறோம். இவங்களையும் அதே மாதிரி எழுதிட்டு வந்து சேவ் இமேஜஸ் கொடுத்துட்டு சூப்பர், அதுவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு 2 அப்படின்னு. இப்ப இந்த இமேஜுக்கு நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் அப்படின்றத செட் பண்ண போறேன். ரைட்டுக்கு பேக்ரவுண்ட் கலரை கொடுக்கறத விட்டுட்டு பேக்ரவுண்டு இமேஜ் URL about 1 இதுக்குன்னு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் ஹைட் 100%, பேக்ரவுண்டு ரிப்பீட் ஆகக்கூடாது, நோ ரிப்பீட். திரும்ப இதுதாங்க வரும். இன்னும் கொஞ்சம் இதுவா எழுதணும். ஆனா இப்போதைக்கு ஸ்டார்டிங் லெவல்ல இது போகும். சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ப்ராப்பர்ட்டி எழுதணும். பேக்ரவுண்டு அது இதுன்னு சொல்லிட்டு எழுதணும். இப்போ போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணா நமக்கு கரெக்டா உக்காந்துச்சு. ஓகேங்களா? இந்த ஹைட்டுக்கு கரெக்டா 100% அப்படின்றது உக்காந்துச்சு. இது எடுத்துட்டு இப்ப இதுக்கு ஏத்த மாதிரி உட்காரும். ஓகே, உனக்கு எப்படி வேணும் அப்படின்னு பேரண்டோட 100%ஆ இல்ல இதுவா அப்படின்றது கதை. ஓகே, எனக்கு இப்படியே இருக்கட்டும். ஓகேவா? ஃபியூச்சரா நான் இதையும் மாத்திடுவேன், அதனால இப்படியே ரைட். நெக்ஸ்ட் இந்த அக்கா எப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த பாக்ஸுக்கு மேல பாக்ஸா இருக்காங்க. சரியா? இவங்களை அப்புறமா பார்த்துக்கணும். இப்ப இந்த கண்டென்ட்டை வர வைக்கணும். இந்த கண்டென்ட்டை வர வைக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு கடன்னு H1 கிளாஸ் அபவுட் டைட்டில் அப்படின்னு கொடுத்துட்டு இப்படி கொடுத்துரு. அடுத்தது பேராகிராஃப் கண்டென்ட் பார்த்தா அதான், அது வந்தா இது கூட வந்துடும். இப்போ இதை எடுத்து இப்படி போட்டுருணும். இது ஒரு வேர்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து போட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? UL LI. ஓகேங்களா? UL LI கிளாஸ் about info.
அதுதான் இருக்கு. அண்ணா ஆ ஐடி சர்வீஸ்ல நீங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க அபோட்ல. நம்ம இப்ப அபோட் தானே பார்த்துட்டு இருக்கோம். ஐயோ ச்சே, பயந்துட்டேன். ரைட். இல்ல எல்லாமே அங்க கொடுத்துருக்கான்னு பார்த்தேன். ரைட். இதை முதல்ல மூட்டை கட்டி வச்சிடும். அப்புறமா வா. இது கரெக்டா இருக்கும். இப்ப பிரச்சனை இருக்கு. ஃபியூவல்ல நல்ல வேலை கடைசியா சொல்லி. ஆமாம் பஸ், நான் பார்த்தேன் அவர் தூக்கல அப்படின்றது. ரைட். இப்ப இதுக்கு இப்படி எடுத்து வச்சுட்டு அப்படின்னு போட்டோம். ஓகேவா? இப்ப இது வரைக்கும் இதை ரெடி பண்ணியாச்சு. இப்ப நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அம்சம் ஆயிட்டு வந்துருக்கும். ஓகேவா? அம்சமா இது எல்லாமே வந்தாச்சு. 100% போடும். ரெண்டுத்துக்குமே ஹைட்டு சேமா அந்த பேக்ரவுண்ட் என்ன இருக்கோ அந்த ஹைட் வந்தாச்சு. இப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, என்ன செஞ்சிருக்காங்க, மேல இருந்து கேப்பு, லெஃப்ட்ல இருந்தும் ரைட்ல இருந்தும் கேப்பு, பாட்டமும் கேப். அப்ப எந்த இடத்துல கேப் விட்டுருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த செக்ஷன்ல எந்த இடத்துல செக்ஷன் இதுதான், கம்ப்ளீட் செக்ஷன் இதுதான், உள்ளுக்குள்ளார கண்டென்ட். ஓகேங்களா? அகைன் பேடிங்கோட ப்ராப்பர்ட்டி தான் இந்த இடத்துல யூஸ் ஆகும். எனக்கு இந்த 2 பாக்ஸ் தான் கண்டென்ட். எனக்கு மேலேயும் இந்த சைடும் ஒட்டிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, செக்ஷனுக்கு தான் நம்ம இப்ப பேடிங் அப்படின்றது கொடுக்கணும். இப்ப நான் சொல்றது புரியுதா புரியலையா? எத்தனை பேருக்கு புரியல கை தூக்குங்க. இன்னும் கொஞ்சம் எலாபரேஷன் பண்ணிடலாம். புரியலன்றவங்க மட்டும் கை தூக்கு. கொஞ்சம் கூட கூச்சப்படாத. எவனும் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் என்னை தவிர்த்து. 1 2 3 4 5 6 ரைட்டு. சூப்பர். இதை அண்ணன் கேட்கணும், ஏமா புரியுதா புரியலையா அப்படின்னு கேட்கணும். ரைட். இப்ப நம்ம எழுதியிருக்கிற இந்த டிசைனை நான் திரும்ப எப்படி டிஃபால்ட்டா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? இதுதான் பேக்ரவுண்ட் கலர். நம்ம என்ன கொடுத்துருந்தோம், பிளாக். ஓகேங்களா? 2 பாக்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். 2 பாக்ஸ் இது சரிதா? இப்படின்னு கிரியேட் பண்ணணும். கரெக்டா? இதுல யாருக்காச்சும் டவுட்டா இருந்தா அதை முதல்ல நிறுத்திடுங்க. ஓகேங்களா? செக்ஷன் பேக்ரவுண்டு ஹைட்டு இப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ செக்ஷனுக்குள்ளதான் இந்த 2 எலமெண்ட் இருக்கு. செக்ஷனுக்குள்ளதான் இந்த 2 எலமெண்ட் இருக்கு. இதை அப்படியே நிறுத்தி வைக்கிறேன். ஓகேங்களா? இப்ப இது ஒரு இன்புட் டைப்னு வச்சுக்கோ. இன்புட் டைப். ஓகேவா? இந்த இன்புட் டைப்ல இந்த இன்புட் டைப்பே நவுறணும் அப்படின்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுவோம்? அப்போ இந்த இன்புட் டைப்பே மார்ஜின் இங்க இருந்து இப்படி நவுறணும், லெஃப்ட்ல நவுறணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மார்ஜின் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். சரி, அதே எனக்கு இந்த பாக்ஸுக்குள்ளார ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எக்ஸாக்ட்லி அதேதான். ஓகே, இதோட வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ பேடிங் கொடுத்தா இது ரெண்டுமே எப்படின்னா இதாகும்? இருடா சொல்றேன். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்கு, ஒரு இன்புட் டைப் இருக்கு. ஓகேங்களா? இந்த இன்புட் டைப்புக்கு உள்ளார கண்டென்ட் வரும்போது இதுவே இந்த எம்டிஏ கண்டென்ட் தான். ஓகேங்களா? இப்ப நமக்கு இந்த இன்புட் டைப் மாதிரி மேல இருக்கிறது எது அப்படின்னா இந்த செக்ஷன் தான் இன்புட் டைப். ஓகேவா? உள்ள இருக்கிற ஒயிட் பாக்ஸ் என்னன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆரஞ்சும் இந்த கிரீனும் தான் உள்ளார இருக்கிற கண்டென்ட். அப்ப நான் பேடிங் அப்படின்றத யூஸ் பண்ண போறேன். என்ன ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா மேல இருந்து கீழே இருந்து சேமு, அதே மாதிரி லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் சேமு அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ என்னுடைய ப்ராப்பர்ட்டி பாருங்களேன், செக்ஷன் இருக்கு, பேடிங் அப்படின்றது யூஸ் பண்றேன், உள்ளுக்குள்ளார ப்ராசஸ் பண்ண போகுது.
அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி நம்ம இங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா padding 10px 20px அப்படின்னு கொடுக்கணும். அது என்னன்னா 10px 20pxனா ஃபர்ஸ்ட் இருக்கிறது டாப் பாட்டம், செகண்ட் இருக்கிறது லெஃப்ட் ரைட். ஆனா எனக்கு புரியல அப்படின்னா இப்ப உங்களுக்கு விஷுவலா காட்டுறேன். இங்க நம்மளுடைய கண்டென்ட் இருக்கு. ஓகே, இதுக்குதான் தனித்தனி கலரை கொடுத்துறது. நல்ல வேலை. ரெட். ஓகே, இந்த கண்டென்ட் எனக்கு தேவையில்லை. புரியாத கிளாஸ் நடத்தி என்ன பண்றோம்? கரெக்டா? இப்ப இதுக்கு பின்னாடி நமக்கு என்ன இருக்குன்றது தெரியும். ஒன்றும் தெரியாது அப்படின்னா நீங்க இது 100% 80% அப்படின்னு மாத்தனா உனக்கு தெரிஞ்சுக்கணும். பின்னாடி என்ன இருக்கு? கருப்பு கலர் இருக்கு. அப்ப இதுதான் இன்புட் டைப். உள்ளார இருக்கிற ஒயிட் இதுதான். ஓகேங்களா? இப்ப என்ன செய்யறேன் அப்படின்றது மட்டும் இப்ப எனக்கு இந்த பிளாக் கலருக்கு பேடிங் கொடுக்க போறோம். பிளாக் கலருக்கு உள்ளார இருக்கிற கண்டென்ட் ரெட். இப்ப இந்த அபோட்னு இருக்கா, இந்த அபோட்டுக்கு பேடிங் அப்படி 10px 10pxனா நாலா பக்கமும் பண்ணும். ஓகேங்களா? நான் 4 சைடும் பண்ணிடும். நீங்க பாத்தீங்கன்னா மார்ஜின் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை விட்டுட்டு 20px அப்படின்னு அப்லோட். ஓகே, சரி, இப்படி நான் எடுத்துட்டு போயிடுறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரா இருக்கு. இப்ப 10px அப்படின்றது என்ன பண்ணுது? இப்ப இங்க நான் 20 இது பண்றேன். அப்ப இங்க பாருங்க, பேடிங் டாப் இந்த 40 அப்படின்றது டாப் பாட்டம், செகண்ட் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது ரைட் லெஃப்ட். நான் இப்படி வச்சுட்டு இப்படி நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா என்னுடைய பேடிங் ப்ராப்பர்ட்டி நான் செக்ஷனுக்கு கொடுக்குறேன். உள்ளார இருக்கிற கண்டென்ட்டை நான் ப்ராசஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆனா நீங்க மார்ஜின் வச்சு பண்ணலாமே அப்படின்னா, மார்ஜின் இந்த எலமெண்ட்டை நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னும் போது, ஓகேவா, செக்ஷன் உள்ளார இருக்கிற இந்த 2 எலமெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா பேடிங் ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. எப்படி அப்படின்னா, நான் கொடுக்கறதுக்கு மேலையும் கீழையும் ஒர்க் அவுட் பண்ணணும், லெஃப்டும் ரைட்டும். ஓகேங்களா? இப்ப நான் இதை இன்னுமே இது பண்ணிக்கிறேன், 70 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த சைடும் இந்த சைடு எல்லா சைடுமே கரெக்டா ஈக்குவலா பிரிச்சு அது வச்சிருக்கு. இப்ப நான் அபோட்டுக்கு பேடிங் 80px 90px அப்படின்னு கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு வந்தாச்சு. ஓகேவா? அப்ப செக்ஷன் உங்களுக்கு, ஆனா இந்த செக்ஷன்ல பேடிங் யூஸ் பண்றது எனக்கு புரியல அப்படின்னா, இப்ப உள்ளார இந்த எலமெண்ட் இருக்கும்ல, அந்த எலமெண்ட்டுக்கு நான் இப்ப யூஸ் பண்றேன். அப்ப புரியுதான்னு பாருங்க. ஓகே, இப்ப எங்க அது இருக்கா, இதான் வந்துட்டேன். இந்த எலமெண்ட்டை எடுத்து வச்சுக்கோ. ஓகே, இப்ப சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க, இது பாக்ஸ். ஓகேங்களா? இன்புட் டைப்னு வச்சுக்கோ. உள்ளார இருக்கிற ஒயிட் ஸ்பேஸ் இது. எனக்கு இது ஒட்டிட்டு இருக்கு. எனக்கு இது இங்க ஒட்டிட்டு இருக்க கூடாது, கொஞ்சம் நவரும். கண்டென்ட்டுக்கு உள்ளார அப்படின்னும் போது நீங்க இந்த பாக்ஸுக்கு, இந்த கிரீன் கலர் பாக்ஸுக்கு நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லெஃப்ட். ஓகேங்களா? இந்த பாக்ஸுக்கு பேடிங் 10, நாலா பக்கமும் அது கேப் கொடுக்கும் 20, லெஃப்ட் ரைட்டுன்னு உள்ளார அது ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம் அப்படின்னா உங்க இஷ்டம் தான். ஓகேவா? பாக்ஸ் உள்ளார இருக்குது. ஆனா நான் மார்ஜின் ப்ராப்பர்ட்டி வச்சு பண்ணணும்னா பண்ணலாம், ஒன்னொன்னா எடுத்து வச்சு பண்ணிட்டு இருக்கணும். இப்ப பேடிங் அப்படின்னும் போது அந்த ப்ராப்பர்ட்டி எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, பாக்ஸுக்கு உள்ளார நான் எல்லா ப்ராசஸையும் ஒரே மாதிரி பண்ணணும்னு நினைச்சா நான் அந்த பேடிங் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ண போறேன். புரியுதா? இப்ப புரியுதா புரியலையா? யார் யார் கை கூப்பிடுறது? கனிஸ்ரீ, ஜெயபிரகாஷ்,
அப்போ சரி புரியலனா இன்னைக்கு கிளாஸ் நடக்கவே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. ஓகேங்களா? நினைச்சுக்கிட்டு நாளைக்கு திரும்ப இதே மாதிரி ஒரு செக்ஷன் நடக்கும். அப்போ உங்களுக்கு புரியுதா? இமேஜ் இங்க வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ கிரீன் எனக்கு புரியல என்ன நடந்துச்சு. கண்டென்ட் இங்க இருக்கு. ஓகே, பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணுமா? இப்போ நான் இப்படி எடுத்துட்டு வந்து வச்சேன். ஓகேங்களா? எலமெண்ட்டை இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு வந்து வச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த விஷயத்த டிசைன் பண்ணணும். இந்த விஷயத்த டிசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம எழுதியிருக்கிற இந்த ஸ்டைலை எல்லாத்தையும் எடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா கலர் ப்ராப்பர்ட்டி. ஓகே, கலர் இந்த இடத்துல பாருங்க, இந்த லெஃப்ட் பாக்ஸ்ன்னு இருக்கா, லெஃப்ட் பாக்ஸ்ன்னு இல்லை, உள்ள இருக்கிற எல்லா பாக்ஸுக்குமே கலர் ஒயிட்டு அப்படின்னு அப்ளை பண்ணுறேன். இது நான் ஒயிட்னு கொடுத்தா எல்லாமே வருது அப்படின்னா இது எல்லாமே முழுக்க முழுக்க பிளாக் லெவல் எலமெண்ட். பிளாக் லெவல் எலமெண்ட்டுக்கு நீங்க இந்த மாதிரி கொடுத்தா ஒர்க் அவுட் ஆயிடும். இதே ஏஹெச்எஃப்ஆ இருந்துச்சுன்னா நம்ம போய் அந்த எலமெண்ட்டுக்கு டார்கெட் பண்ணி எழுதும். ஓகேங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா பாக்ஸுக்குள்ளார இருக்கிற எல்லா எலமெண்ட்டுக்கும் நான் கலரு ஒயிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் எல்லாத்துக்கும் அதை தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஒரே மட்டுமா நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப நான் இந்த ஏ டைட்டிலுக்கு மட்டும் ஃபாண்ட் சைஸ் 32. ஓகே, இப்படின்னு கொடுக்குறேன். இதுவே போதும். அடுத்தது பேராக்கு அது உங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணுவோம் அப்படின்ட்டு. 18 பிக்சல். ஓகே, நெக்ஸ்ட் அந்த H1க்கும் இதுக்கும் கொஞ்சம் கேப் வேணும் அப்படின்றதுக்காக மார்ஜின் டாப்பு கொஞ்சம் கீழே இறங்கியது அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி 2 வச்சிருக்கோம், அதனால இதை கொடுத்துக்கலாம். ஓகே, வேற என்ன கொடுக்கணும் அப்படின்னா லைன் ஹைட்டு டிஃபால்ட்டா நம்ம சொல்லக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ரொம்ப அதை தனியா காட்டாம இந்த மாதிரி காமிச்சாலே போதும். லெட்டர் ஸ்பேசிங் 2px கேவலமா இருக்குது, 1pxக்கு வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதுக்கு இவ்வளோ எத்தனை எழுதியாச்சு. இப்போ யூஎல் மெனு. ஓகேங்களா? இந்த மெனுக்கு என்ன பண்ண போகலாம் அப்படின்னா அதே மாதிரி தான் மார்ஜின் டாப்பு கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். ஓகேங்களா? வேற என்ன பண்ணலாம், இதுவே போகும். நெக்ஸ்ட் ஏ இன்ஃபோ. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல். ஓகே, ஃபாண்ட் ஃபேமிலி. இது போக லிஸ்ட் ஸ்டைல் எனக்கு அந்த டாட்டு தேவை கிடையாது, நான் வேற ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டு போறேன், அதனால இது. அப்புறம் ஒரு எல்லைக்கும் இன்னொரு எல்லைக்கும் நான் கேப் விட போறேன். ஓகேங்களா? கேப் அப்படின்றது மார்ஜின் எல்லாமே தள்ளி தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி 10px அப்படின்றத கொடுத்துரு. ஓகேவா? இந்த மாதிரி கொடுத்தா என்ன நடக்கும் அப்படின்னா எல்லாமே தள்ளி தள்ளி போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த யூஎல் மெனுவை இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கி. ஓகே, இது எனக்கு ஓகேவா? இப்போ எழுதுனது எல்லாத்தையும் சோர்சஸ்ல style.cssல பைண்ட் ஆயிருக்கும். அதை அப்படியே காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து போட்டுற வேண்டியதுதான். இதுதான் இதெல்லாம் கடுப்பு. ஓகேவா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எனக்கு இந்த கண்டென்ட் இப்படி வந்தாச்சு. ஓகே,
இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஓகே, இந்த செக் பாக்ஸை எடுத்துன்னு வந்து வைக்க போறேன். ஓகே, செக் பாக்ஸுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபாண்ட் அவசம் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்பேன். சொல்லி கொடுத்தாச்சு. அப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக ஐகான்ஸில் போயிட்டு செக் லிஸ்ட் கோ. ஃப்ரீ வெர்ஷன் போயிருங்க. ஃப்ரீ வெர்ஷன்ல செக்கே காணும். டபுள் செக் ஃப்ரீல ஒன்னே ஒன்று இருக்கு. காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, காப்பி பண்ணிட்டு ஒரே பாய். ஓகே, இது ஏன் இவ்வளவு பெருசு வந்துச்சுன்னு யாருக்கா தெரியுமா? கரெக்டா சொன்னா சாக்லேட். ஃபாண்ட் சைஸ் எப்படி ஃபாண்ட் சைஸ்? நேத்து சொன்னீங்கல்ல ஃபாண்ட் சைஸ். ஓகே, ஆல்ரெடி நம்ம FA சாலிட் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கோம். அதனால அது எடுத்துக்கிச்சு. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, இதுக்குன்னு போயிட்டு இந்த FA செக் டபுள்னு இருக்குல்ல, இதுக்குன்னு போயிட்டு நம்ம என்ன செய்யணும்னா, அது வேற யாருக்கோ உனக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு 10px அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். ஸோ அது எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு இப்படியே கொடுத்துப்போம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, FA செக் டபுள் ஃபாண்ட் சைஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம FA சாலிடே ஏறி வச்சிருக்கோம். இந்த இருக்கு பத்தியா, எங்கே இருக்கு? ஃபாண்ட் சைஸ் 45. அது செய்கிற வேலை. அது எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த சைத்தான் அப்படி தான் போகணும். அப்போ 18 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு FA செக் டபுள் அப்படின்னா கடைசியாக நம்ம என்ன CSS எழுதுறோமோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஓகேவா? சரி, எப்பயும் பார்த்தோன்னா இது இருப்பிட்டு கிடக்கும். என்ன சொல்லுது அப்படின்னா, நான் இதில் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதை தூக்கிட்டு போயிட்டு எல்லைக்குள்ளார செட் பண்ணுற வேண்டியது. இந்த எலமெண்ட்டை எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி செட் பண்ணுற வேண்டியது. ஓகே, காட் இட். இந்த எலமெண்ட்டுக்குள்ளார கொடுத்துட வேண்டியது. தனித்தனியாக கொடுத்துருக்கோம்ல, அதை வந்து அந்த மாதிரி இல்லாமல் ரீம் பண்ணலாம். 2 வழி இருக்கு. நமக்கு எது கரெக்டாக இருக்கோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இப்படி செக் வந்துடும். ஓகேங்களா? ஆனால் எலமெண்ட் ரெண்டுமே ஒட்டிட்டு இருக்கு, கேப் கொடுக்கணும். இருக்கவே இருக்கு. கண்ணன் தேவன் தீப்பொடி, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ FA செக் டபுள்னு போட்டிருக்கோம்ல, எங்கே போட்டிருக்கோம்? இதில் போயிட்டு மார்ஜின் ரைட்டுன்னு கொடுத்து 10. FA செக் டபுள்னு இருக்கு. இதுல இருந்து ரைட்ல கேப் அப்படின்னு சொன்னா, இது கொஞ்சம் ரைட்ல மட்டும் கேப். அது உனக்கு எவ்வளவு தூரம் கொடுக்கணும்னு தோணுதோ அந்த தூரம் கொடுத்தா ஓகே. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது சிறப்பு. இதை காப்பி பண்ணிட்டு இதுக்கு எடுத்து வந்து போட்டு வேண்டியது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக. தேவையே இல்லாத இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். கலர் பிளாக். வாவ். ஓகே, ஒரு எல்லை மட்டும் எக்ஸ்ட்ரா. ஹைட் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்மளுடைய சர்வீசஸ் செக்ஷன் இந்த மாதிரி நீட்டாக பேக்ரவுண்ட் அப்படின்னு செட் பண்ணுறது, அது ஒரு செக்ஷனுக்கும் அது தெரிஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம், வேணாம் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கிற அதே ப்ராப்பர்ட்டி வச்சு நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று என்ன பெண்டிங் அப்படின்னா, இந்த இமேஜ்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இந்த இமேஜை ஓகேவா நம்ம எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இமேஜ் இருக்கு.
எந்த இடத்துல அது வேணும் அப்படின்னா இந்த இடத்துலயே இமேஜ் சோர்ஸ் about to so RMG ஓகே அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். ரைட்டுக்குள்ளார ஒரு இமேஜை செட் பண்ணி வச்சிருக்கேன். எப்படியும் அது ஹை ப்ராப்ளம். அப்பாடா இப்படி வந்து நிக்குது. ஓகே இது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டு 150 பிக்சல். ஓகே குட்டியா இருந்தா ஓகே வித்து ஓகே தான். ஓகே வித்து ஓகே. ஆனா அது மேல இருக்கு. ஓகே எனக்கு அங்க தேவையில்லை, கொஞ்சம் கீழே இறங்கி வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மார்ஜின் டாப் 10px. ஓகே இங்க வருது. ஆனா உங்களால என்ன பண்ண முடியாது அப்படின்னா கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? பண்ணலாமே. மார்ஜின் லெஃப்ட் கொடுத்தா என்னென்ன நடக்கும்னா இருக்கிற இடத்துல இருந்து தான் வரும். அப்ப ரைட்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னா ஓகே ரைட் ஒன்றும் வேலைக்கு ஆகும். ஆனா மைனஸ்ல கொடுத்தா எதுவுமே வேலைக்கு ஆகும். மைனஸ் கொடுக்க கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓகே பொசிஷன் அப்படின்றத யூஸ் பண்ணலாம். பொசிஷன் ரிலேட்டிவ் இருக்கிற இடத்துல இருந்தே மூவ் பண்றதுக்கு ரிலேட்டிவ் யூஸ் பண்ணிட்டு இப்படி வரும். இதுவும் எனக்கு டேஞ்சரா தான் தெரியும். ஓகேவா? பொசிஷன் ரிலேட்டிவ் யூஸ் பண்ணா எனக்கு இங்க வருது. ஆனா இங்க வரணும் அப்படின்னா நான் அப்சல்யூட்டுக்கே போயிடுறேன். அப்சல்யூட் யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? அப்சல்யூட் யூஸ் பண்ணா மேல இருந்து வரும். ஓகேங்களா? அப்சல்யூட் யூஸ் பண்ணா மேல இருந்து வரும். சரி வரட்டும், இப்போதைக்கு மேல இருந்தே வரட்டும். எடுத்துட்டு வந்தாச்சு. ஓகேங்களா? எங்க வேணுமோ அங்க இதுக்கு ஆல்டர்னேட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க இத ரெடி பண்ணுங்க. ஓகே பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்தா என்ன பண்ணும் அப்படின்னா எந்த எலமெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அதுதான் ஆர்ஜின் நினைச்சுக்கும். பொசிஷன் அப்சல்யூட்னு கொடுத்தா அது என்ன பண்ணும்னா டிஃபால்ட்டா இந்த இடத்துல போய் நிற்கும். டாப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா இங்க வரும். அங்க இருந்து நம்ம அதை டாப் போட்டு நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு வரும். ஓகேவா? வந்ததுக்கு அப்புறம் நீங்க லெஃப்ட் கொடுத்து இது எப்படி வைக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்ப நெக்ஸ்ட் இதை சுத்தி ஒரு பார்டர் மாதிரி ஒண்ணு போட்டிருந்தேன். பார்டர் ஒண்ணு கட்டியிருந்தேன். அது என்னன்றது இப்ப ஷார்ட்டா சொல்றேன். ஓகேங்களா? பார்டர் ஒரு 5px solid orange. அது ஓகேங்களா? பார்டர்னா இந்த இமேஜை சுத்தி நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பார்டர் கட்டியிருக்கேன். ஓகேங்களா? இது 5px அப்படின்றது வித். நாளைக்கு இது இன்னும் கொஞ்சம் டெப்தா கூட நாளைக்கு பார்ப்போம் இந்த ப்ராப்பர்ட்டி. ஓகேங்களா? இதை நம்ம பார்த்த வரைக்கும் போதும். ஓகே இப்போ இந்த இமேஜுமே நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா பார்டர் ரேடியஸ் அப்படின்னு கொடுக்கணும். இந்த மூளை மட்டும் மடங்கட்டும். இங்க இருக்குல்ல இது மட்டும், ஏன்னா அங்க அப்படிதான் பெண்ட் ஆயிருந்துச்சு. ஸோ அதனால நான் பெண்ட் பண்றேன். இப்போ சோர்சஸ்ல போயிட்டு அகைன் காப்பி பண்ணிட்டு ஆயிரத்தி 290 கொடுக்க மாட்டாங்க. இதுக்கு ஷார்ட்கட் ஒன்று என்ன அப்படின்னா பேரண்ட்டுக்கு வந்து ரிலேட்டிவ்னு கொடுத்துட்டு அப்சல்யூட் போடுவாங்க. அது இப்போ தேவையில்லை. இப்போதைக்கு அவுட்புட் எடுத்துட்டு வந்தா ஓகே. பத்தியா எவ்வளோ தூரம் கொடுத்தோ அது அங்கேயே நிற்கிதுன்னா இப்போ இமேஜுக்கு மேலே இமேஜை எடுத்து வந்து வச்சு அப்போ பொசிஷன் அப்படின்ற எலமெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? ஓகே அகைன் நாளைக்கு திரும்ப இதே மாதிரி செக்ஷன் தான். ஓகேவா? ஆனால் செக்ஷன் புரியல கவலை